எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சஷ்டி பிராண்டில் 2 நாளாக கொஞ்சம் மூலிகை அரைக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேங்க. இன்றைக்கி நம்ம மூலிகை சாம்பிராணி நான் வெள்ளிக்கிழமை சஷ்டி அதுமா விரதம் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மூலிகை அரைக்கும் போது எப்போவுமே விரதம் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவும் சஷ்டியில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. உண்மையாலே இன்றைக்கி நான் அரைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நம்ம மூலிகை சாம்பிராணி அரைக்கிறதுக்காக நம்ம கோயிலேருந்து கலெக்ட் பண்ண அருகம்புல், துளசி, வில்வ இலை, மறிக்கொழுந்து, மரு இதெல்லாம் நல்லா காய வச்சு நான் எப்போவுமே வாளியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நான் எப்போ கோயிலுக்கு போனாலும் அதை வாங்கிட்டு காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்குவேங்க. அதை எல்லாமே நம்ம ஒரு 2 வாளி அதை அரைச்சோம். அதில் நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிச்சு. இன்னும் ஒரு அரை வாளிக்கிட்ட இருக்குது. அதையும் நம்ம அரைச்சதுக்கப்புறமா இது கூட 108 ஹோம மூலிகை, சுத்தமான சந்தனம், கூடவே வெண்குங்குளியம், கருப்பு குங்குளியம், சுத்த சாம்பிராணி, நாய்க்கடுகு, வெண்கடுகு, மருதாணி விதை, கோரோஜனை, கஸ்தூரி, தசாங்கம், இது எல்லாம் நம்ம பச்சை கற்பூரம் இது எல்லாம் கலந்து சாம்பிராணி பவுடர் ரெடி பண்ணிடுவோம். உங்களுக்கு மூலிகை சாம்பிராணி